நானே மொத்தாக்கிட்டேன்னா மக்கள் வருவாங்களா? ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் 24வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான ஆறுமுக கிட்டங்கி தெரு லாஸ்ட் லைனில் நம்ம நிற்கிறோம். இது கடந்த வருஷம் இங்கே வந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். அதை இன்னும் செவி சாய்க்கலை என்ற ஒரு தகவல் நம்மள்கிட்ட நகர்மன்ற உறுப்பினர் சொல்கிறாரு. ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாற்றுத்திறனாளிகளை இவங்களை வச்சுட்டு படுற கஷ்டம். ஒரு அடிப்படை தேவையான சாலை வசதி, மின்சாரம் தான் கேட்குறாங்க. அதை வந்து இன்றைக்கி அதிரநிலைக்கு தங்கச்சி திருமதி காதர்நாச்சி அவர்கள் தான் நமக்கு தகவல் தந்தாங்க. நம்ம வந்திருக்கிறோம். அதிரநிலையில் ஒரு கோரிக்கை வைக்கிதுன்னா கண்டிப்பாக அதை செவி சாய்ப்பாங்கன்னு நம்பிக்கையில் கடந்த வருஷமும் இந்த கோரிக்கை வைத்திருக்கோம். இதை வந்து இது அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பரிசீலிப்பீங்கன்னு நம்பிக்கையில் நம்ம தங்கச்சி சொல்லுமா. அலைவலாம். நாங்க போன வருஷமும் சொல்லியிருந்தோம் காக்கா. என்னன்னு கேட்டா ஒரு பாத வசதி கூட இல்ல. ஒரு லைட் போட மாட்டேங்கிறாங்க, போஸ்ட் லைட். சரிம்மா. வந்து 8-9 வருஷம் ஆச்சு. மழை தண்ணிய பாருங்க, ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கு. இது வர முடியல. கண்ணு தெரியாதவோ இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளும் இருக்குது. ஒரு பள்ளிக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு அவசரத்துக்கு கடந்து போக முடியல. ஒரு ஆட்டோ வர மாட்டேங்குது உடம்பு சரியில்லைன்னாச்சு. இது ஒரு எமர்ஜென்சி, ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு ஆட்டோவோட இதுல ரிவர்ஸ் கூட வர முடியல. பாதையை சரி பண்ணி எங்களுக்கு கொடுங்க தயவு செய்து. இங்க பாருங்க, நம்ம அதிரை நிழல்ல இந்த சகோதரிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து பரிசீலனை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம திரும்ப திரும்ப வைக்கிறோம். இங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, அதே போல இங்க ஒரு சாலை வசதி செஞ்சு கொடுங்க. போர்க்கால அடிப்படையில் இதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கோங்க. சொல்லுங்கம்மா. இரவு நேரத்துல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர போகும்போது சமயத்துல வர்றதுக்கு பாம்பெல்லாம் வேற இலையுது. லைட் இல்ல, ஒரு வெளிச்சம் இல்ல. கையில கையில போன் கொடுத்துலான்னு பார்த்தோம்னா அது சரியில்லாத காலகட்டமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம், ஒரு லைட் போடுங்க. அதுக்கப்புறமா இந்த சாலை வசதியை தயவு செஞ்சு ஏற்படுத்தி கண்டிப்பாம பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க. கண்ணு தெரியாத வயசான மூமா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கு, ஸ்கூல் போற பசங்க 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. 9:30 மணிக்கு வந்தா நான் அங்க போய் நின்று ரோட்ல உள்ள எப்படி கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா. இங்கே பாருங்கள், நம்ம மலையில் வந்து நிற்கிறோம். காரணம் என்னென்னு தெரியுமா? இந்த சகோதரிகள் வந்து அதிரை நிழல் மீது வச்ச நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த அம்மா வந்து முடியாத அம்மா இருக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்கலாம்மா? கண்டிப்பாக உங்களோட இது கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்கம்மா. இந்த லைட்டு அந்த ரோடும் கண்டிப்பாக இந்த தடவை நம்ம ஆஸ்பத்திரிக்கு படுத்து கிடக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறேன். சரிம்மா சரிம்மா. அவளை இறடி விழுந்தா விழுவத்தாங்க. சரி சரி சரி. நடக்க வழி இல்லாமல் இருக்கேன். எல்லா புகழும் இறைவனுக்கேம்மா. வேற எதுவும் சொல்ல வரீங்களாம்மா? ஓகே. இவங்களுடைய இன்றைய நிலையை விளக்கக்கூடிய காணொளி தாங்க. நமக்குன்னு என்னை கடக்க வேணாம், நம்ம கடமையில் ஒன்றாக நம்ம நினைப்போம். கண்டிப்பாக போர்க்கால அடிப்படையில் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுங்கின்ற ஒரு நம்பிக்கையில் அதிராம்பண்ண நகராட்சி பல இடங்களில் சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, வடிகாலம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்த போதிலும் இந்த சகோதரியோட ஒரு கோரிக்கைகளை கண்டிப்பாக பரிசீலனைக்கு எடுத்துக்கங்க.